ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஜேடியூ கவுன்சிலிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேடியூ கவுன்சிலிங் நடந்தது. ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு என்கொயரி பண்ணதில் என்ன தெரிஞ்சுன்னா, ஸோ காலையில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் பேட்ச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்க, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுறாங்க சார், ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் கையில். ஸோ அதை ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஸோ உங்ககிட்ட என்னென்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வில்லிங் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு என்னென்னா வில்லிங் இல்லை அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செஷனில் சில பேர் அட்டன் பண்ணதில் சொன்னது என்னென்னா, ஸோ 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் என்னென்னா ஐ எம் நாட் வில்லிங் டு ஜாயின் இன் திஸ் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க அதர் டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல், ஹைவேஸ் இல்லாமல் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. வில்லிங்னஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா எப்படியும் 1 வருஷம் மேலே ஆகிடுச்சு. எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் எப்போ வரும் அப்படின்றது கண்டிப்பாக கேள்வி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுனதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் நாங்கள் காலையில் அட்டன் பண்ணியிருந்தோம், அவங்ககிட்டையும் கேட்டிருந்தோம் டிஎன்பிசி மெம்பர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும். ஸோ வி ஆர் வெயிட்டிங். ஸோ அது மட்டும்தான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னென்னா ஸோ இதுவே நம்பி இருக்காங்க. ஆக்சுவலி இப்போயே ரொம்ப டிலே ஆகிருக்கு. இதுக்கு மேலேயும் டிஎன்பிசி டிலே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் லிஸ்ட்டுமே. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.